ஜெகதீஷுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல பேல்கான ஒரு கடை இருந்தது. அங்க வரப்போற பயணிங்க ரொம்ப சந்தோஷத்தோட ஜெகதீஷோட பேல் கடையில சாப்பிடுவாங்க. எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. அவன் தினமும் சந்தோஷத்தோட வீட்டுக்கு வருவான். அப்புறம் தினமும் வர வருமானத்தை தான் மனைவி கையில கொடுத்துருவான். இதே மாதிரி எப்பவும் நடந்துகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோ சவிதா. நாம கூட நமக்குன்னு ஒரு சொந்த வீடை சீக்கிரமா வாங்கிடலாம். உங்க வாயில நெய்யும் சர்க்கரையும் தான் போடணும். கடவுள் இதே போல நம்மள என்னைக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும். அப்பா, அந்த வீட்ல எனக்கு தனி ரூம் வேணும். அப்புறம் எனக்கும். நிச்சயமா. சில மாசத்துக்கு அப்புறம் ஜெகதீஷோட வண்டி கடைக்கு போலீஸ் வந்தாங்க. உன்னுடைய வண்டி இல்லீகல். நீ எங்க கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதா இருக்கும். ஆனா சார், பல வருஷமா வண்டி கடை வச்சிருக்கேன் சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா. எங்க கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட. ஜெகதீஷ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா இன்ஸ்பெக்டர் அவனுக்கு வார்னிங் கொடுத்தாரு. சீக்கிரமா உன்னுடைய கடையை அங்கேருந்து காலி பண்ணு. இல்லன்னா இல்லீகலா நீ கடை வச்சிருக்கிறேன்னு நான் உன்னை உள்ள புடிச்சு போட்டுருவேன். ஆனா சார், நான் எங்க போறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அங்கிருந்து கடையை எடுத்துட்டு அவ்வளவுதான். இன்ஸ்பெக்டரோட மிரட்டலை கேட்டுட்டு ஜெகதீஷ்க்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அவன் நேரா தன்னோட வீட்டுக்கு போனா தன்னோட மனைவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். இனிமே நம்ம எங்க போறது, என்ன பண்றது? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கடவுள் நிச்சயமா நமக்கு உதவி பண்ணுவாரு. நமக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு வழி கிடைக்குங்க. இப்ப அந்த நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. நான் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுறேன். ஜெகதீஷ் தன்னோட வீட்ல இருந்து கிளம்பினான். தன்னோட வண்டி கடையை பத்தியே யோசிச்சுட்டு வந்தான். இப்ப நான் என்ன பண்றது? என்னுடைய கடையை எங்க போடுறது? என்னால என் குடும்பத்துக்கு ஒழுங்கா சாப்பாடு போட முடியுமா? ஐயோ கடவுளே. இதை யோசிச்சு யோசிச்சு ஜெகதீஷ் ரொம்ப கவலையோட இருந்தான். அவன் போற வழியில அவனுக்கு கவனமே இல்ல. அவனுக்கு பின்னாடி வந்த ட்ரக்கோட ஹாரன் கூட அவன் காதுல விழவே இல்ல. அதுக்கப்புறம் ட்ரக் மோதிடுச்சு. அந்த ட்ரக் ஜெகதீஷை வந்து மோதிடுச்சு. ஜெகதீஷை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. ஆனா ரத்தம் அதிகமா போயிட்டதுனால அவனை காப்பாற்ற முடியல. ஓடி விளையாடிட்டு இருந்த ஜெகதீஷோட குடும்பத்தோட சந்தோஷம் பறிக்கப்பட்டது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த குடும்பம் கொஞ்சம் தேர்னதுக்கு அப்புறம் இனிமே நான் தான் ஏதாவது வேலை தேடணும். இல்லம்மா, நான் இருக்கேன்ல, நான் ஏதாவது வேலை செய்யறேன். இல்லப்பா கண்ணா, நீ இப்ப ரொம்ப சின்ன பையன். நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல. நான் இருக்கும்போது நீங்க வேலைக்கெல்லாம் போக கூடாது. நான் அப்பாவோட தள்ளு வண்டியில பேல்புரி விக்கிறேம்மா. அந்த வண்டி கடை இருந்தா தானே உன்னால அந்த பேல்புரி விற்க முடியும். நீங்க என்னம்மா சொல்றீங்க? அன்னைக்கு அந்த கவலையில தான் உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. போலீஸ்காரங்க உன் அப்பாவோட வண்டி கடையை இல்லீகல்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அத சீக்கிரமா காலி பண்ண சொல்லியும் சொல்லிட்டாங்க. இப்ப நாம என்னம்மா பண்றது? அதான் தெரியல. சரி வா, முதல்ல அந்த வண்டி கடையை காலி பண்ணுவோம். சவிதாவும் அவளோட பிள்ளைங்களும் வண்டி கடை கிட்ட போனாங்க. அந்த வண்டி கடையை காலி பண்ணாங்க. அப்பதான் பக்கத்துல வண்டி கடை வச்சிருந்த ஒரு ஆளு அவங்க கிட்ட வந்தாரு. வணக்கம் அண்ணி. அண்ணனுக்கு இப்படி நடந்ததை வச்சு நான் வருத்தப்படுறேன். அவர் என்னுடைய நல்ல நண்பன். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா என்ன கேளுங்க அண்ணி. அண்ணன், அவர் போனதுக்கு அப்புறமா நான் நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை செஞ்சு தான் ஆகணும். உங்ககிட்ட எனக்கு தகுந்த வேலை ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு தகுந்த வேலை எதுவும் இல்லை. ஆனா இந்த பையன் நினைச்சா செய்யலாம். பையன் ரொம்ப சின்ன பையனாச்சுங்களே. அங்கிள், நீங்க என்ன வேலைன்னு மட்டும் சொல்லுங்க. உங்க அப்பா செஞ்ச வேலை தான்ப்பா. நீ ட்ரெயினுக்குள்ள போய் சுத்தி சுத்தி பேல் விற்கணும்ப்பா. அது மூலமா நல்ல வியாபாரம் நடக்கும். அப்புறம் கடை வைக்கிற பிரச்சனை கூட இருக்காது. ஆனா உன்னால இந்த வேலையை செய்ய முடியுமா? நிச்சயமா. ஆனா கண்ணா, நீ இப்ப ரொம்ப சின்னவன்பா. அப்புறம் நீ ஸ்கூலுக்கும் போகணும்ல. அம்மா, நான் ஸ்கூலுக்கும் போவேன், அப்புறம் பணமும் சம்பாதிப்பேன். நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா. ராம்க்கு இப்போ ஒரு வழி கிடைச்சிருச்சு. மறுநாள்ல இருந்து அவன் தலையில கூடைய வச்சுக்கிட்டு கிளம்பினான். பேல் பேல் வாங்கிக்கோங்க, பேல் பேல் வாங்கிக்கோங்க, பேல் பேல் வாங்க வாங்க வாங்குங்க. பயணம் செய்யற பயணிங்களுக்கு ராமோட பேல் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அவனோட வியாபாரம் பெருசாச்சு. இப்போ தினமும் காலையில அவன் ஸ்கூலுக்கு போவான். ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்து 4-5 மணி நேரம் ட்ரெயின்குள்ள சுத்தி சுத்தி பேல் விற்பான். அப்புறம் தான் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் தன்னோட அம்மா கையில கொடுத்துருவான். அடேங்கப்பா, இன்னைக்கு உனக்கு நல்ல வருமானம் வந்திருக்குப்பா. அது என்னன்னா, நான் எப்பவும் 6 ட்ரெயின்ல தாம்மா பேல் விற்பேன். ஆனா இந்த தடவை 8 ட்ரெயின்ல வித்தேன். அப்புறம் தெரியுமாம்மா, எல்லாருக்கும் என்னோட பேல் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமா பிடிக்கும்பா. ஏன்னா நீ அவ்வளோ கஷ்டப்படுறல. ஆனா கண்ணா, கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக்கப்பா. அதான் தினமும் ராத்திரி தூங்குறேனம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னைக்காவது லீவ் எடுத்துக்கிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாட போப்பா.
உங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா நீ விளையாடுறதே கிடையாதுப்பா. அம்மா நான் இப்ப பெரியவன் ஆயிட்டேன், எனக்கு விளையாட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாதுமா. இதே மாதிரி பல வருஷங்கள் நடந்துட்டு இருந்தது. இப்ப ராம் ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கும் போயிட்டான். ஒரு நாள் அவன் ட்ரெயின்ல பேல் வித்துட்டு இருந்தான். அப்போ அவன் காலேஜ்ல படிக்கிற சில பசங்க அவனை பார்த்துட்டாங்க. இவன் நம்ம காலேஜில் படிக்கிறவனாச்சே, இவன் பேல் விற்கிறவன். எந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம காலேஜில் அட்மிஷன் கிடைக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த பசங்க ராம கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பேசுறத ராம் பெருசாவே எடுத்துக்கல. ராம் இந்த வேலை செய்யறதுனால்தான் அவனோட குடும்பத்தை நடத்த முடிஞ்சது. அவனோட தங்கச்சி கவிதா காலேஜ்ல படிக்கிறா. அவன் சந்தோஷமா இருந்தான். அம்மா இந்தாங்கம்மா கவிதாக்கு காலேஜ் ஃபீஸ், அப்புறம் இந்த பணம் அவளுக்கு. புது ட்ரெஸ் 2 பேரும் வாங்கிக்கோங்க, அவளுக்கு பிறந்தநாள் வருது இல்லையா? சரிப்பா. ராமோட சந்தோஷமே அவன் குடும்பத்தோட சந்தோஷம்தான். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ராம்க்கு MBA காலேஜில் அட்மிஷன் கிடைச்சது. இன்னைக்கு அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். நான் என்ன செஞ்சிருந்தாலும் சரிங்கம்மா, இன்னைக்கு என்னுடைய கனவு நிறைவேற போகுது. நிச்சயம் நடக்கும்பா. கடவுள் எப்பவுமே உன் கூட இருக்கிறாரு ராம். நீ எப்பவும் சந்தோஷமா இருப்ப. ராம் MBA படிக்கும்போது கூட ட்ரெயின்ல பேல் விற்கிறத அவன் விடவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள்ல ராமோட MBA படிப்பு கூட முடிஞ்சிருச்சு. அப்புறம் அவனோட தங்கச்சியும் படிப்பை முடிச்சிட்டா. அம்மா நான் இப்போ என்னுடைய பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். என்ன பிசினஸ் பாக்கண்ணா? டீ அப்புறம் டிஃபன். என்னப்பா சொல்ற? அம்மா டீ டிஃபன் வியாபாரம் பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கலாம், ஆனா அதுல நல்ல வருமானம் வருமா? என்னுடைய ஆசை என்னன்னா என்னுடைய பிசினஸ் செயின் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மூலை முடுக்கும் இருக்கணும். நிச்சயம் இருக்கும்பா. சவிதாவும் சேர்ந்து ராம்க்கு உதவி பண்ணா. அப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களோட முதல் டீ டிஃபன் கடையை ஓபன் பண்ணாங்க. அப்புறம் ராமோட யோசனை ரொம்ப சரியா இருந்தது. அந்த டீ டிஃபன் கடையில நிறைய ஜனங்க வர ஆரம்பிச்சாங்க. அவன் செய்யற டிஃபன் கூட கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. சில மாசங்களுக்கு அப்புறம் அம்மா இப்போ எங்கிட்ட 5 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்போ புதுசா நான் இன்னும் 2 ஸ்டால் ஓபன் பண்ண முடியுமா? அப்புறம் எதுக்காக நேரத்தை வீணடிக்கிற? ராம் இன்னும் 2 ஸ்டாலை ஓபன் பண்ணா. ஒன்னு ரயில்வே ஸ்டேஷன்ல, அப்புறம் ஒன்னு மார்க்கெட்ல. நிறைய கூட்டம் சேர்ற இடங்கள்ல அவனோட டீ டிஃபன் கடை நல்லா ஓடுச்சு. இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் கஸ்டமர்ஸ் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்குள்ள ராமோட டீ டிஃபன் செயின் கடை 25 கடைகள் ஓபன் ஆயிடுச்சு. அவனோட போட்டோஸ் நியூஸ் பேப்பர்ல வர ஆரம்பிச்சது. அம்மா பாருங்க, அண்ணனோட போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. அடேங்கப்பா, ராம் இன்னைக்கு எனக்கு பெரிய பெருமையை சேர்த்து கொடுத்துட்டப்பா. இந்த பேரும் பெருமையும் உங்களுக்கு தாமா வந்து சேரணும். எனக்கு இல்லப்பா, இதுக்கான பெருமை உனக்கும் உன் உழைப்புக்கும் தான் போய் சேரணும். விளையாட வேண்டிய வயசுல நீ வேலை செய்ய விடதான் ஆயிடுச்சு. அம்மா இதுதான் நான் வாழ்க்கையில கத்துக்கிட்ட பெரிய பாடம்மா. நான் வியாபாரத்தை பிராக்டிக்கலாவே கத்துக்கிட்டேன். அதனாலதான் என்னோட டீ டிஃபன் கடை வியாபாரம் ரொம்ப பெரிய பிசினஸா ஆயிடுச்சு. அந்த கடவுளோட அருளால நீ நிறைய சாதிக்கணும். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்ப்பா. அந்த வருஷம் ராம்க்கு யங்கஸ்ட் ஆந்த்ரப்ரனர் அவார்ட் கிடைச்சது. அது சரி சார், இந்த டீ டிஃபன் பிசினஸ் உங்களுக்கு சின்னதா தெரியல? இல்ல, எந்த பிசினஸும் சின்னதும் பெருசும் கிடையாது. அப்புறம் நான் ரொம்ப வருஷமா ட்ரெயின்ல பேல் வித்துன்னு இருந்தேன். அதுக்கு போட்டியா இது ஒரு பெரிய பிசினஸ் தான் சார். நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க MBA படிச்சதும் உங்க தங்கச்சி படிப்போம் எல்லாமே நீங்க தான் பாத்துக்கிட்டீங்கன்னு. ஆமா சார், ஏன்னா அந்த சமயம் எங்களை பாத்துக்கிறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் ஆளுங்க கிடையாது. அப்புறம் என்னோட சிச்சுவேஷன் தான் காரணம். இன்னைக்கு நான் பெரிய சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கேன். அன்னைக்கு சின்ன பையன் ராமா ட்ரெயின்ல பேல் வித்ததுக்கு நான் கொஞ்சம் கூட வெக்கப்படல. அதனாலதான் இந்த பெரிய ராம் டீ விக்கிறதுல எந்த வெக்கமும் படல. அமேசிங். எல்லாரும் கேட்டீங்களா? ராம் சொல்றது ரொம்ப உண்மை. எந்த ஒரு பிசினஸும் சின்னதும் பெருசும் கிடையாது. ராமுடைய சக்சஸ்க்கு பின்னாடி இருந்தது அவருடைய சிச்சுவேஷன். அவரு தன்னுடைய பிரச்சனையை சுலபமாக்கி தன்னுடைய வாழ்க்கையே மாத்திக்கிட்டாரு. ஷிம்லாங்கிற ஒரு ஊர்ல சூரின்ட்டு ஒரு பையன் இருக்கான். சூரியோட அப்பாக்கு டீ கடை இருக்கு. அவன் காலையில அவங்களுக்கு உதவி செஞ்சு ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பான். ஸ்கூல்ல சூரி கிட்ட யாருமே சரியா பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் ஒரு டீ கடைக்காரனோட பையன். அவன் எல்லாரோடையும் பேசணும்ட்டு முயற்சி செஞ்சான். ஃப்ரெண்ட்ஸுங்களோட குரூப்ல கலந்துக்கணும்னு நினைச்சான். ஆனா யாருமே அவன் கூட பேசவே இல்லை. அவன் அதை மீறியும் யார் கூடயாவது பேச முயற்சி செஞ்சா எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுவாங்க. ஹேய், யாராச்சும் என் கூட வீடியோ கேம் விளையாடுறீங்களா? நான் விளையாடுறேன். அட, டீ போட நான் கூப்பிடல, கேம் விளையாட நான் கூப்பிட்டேன். நீ சும்மாரு. சூரிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவன் வீட்டுக்கு போனதுமே மூஞ்சிய தொங்க போட்டு உக்காந்துக்கிட்டான்.
சூரியோட அப்பா இது எல்லாத்தையும் பார்த்து அவனுக்காக கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு. அட என்னாச்சு சூரி, இதுக்கு சோகமா இருக்க? இந்தா சாப்பிடு, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, நீங்க ஏன் வேற வேலை பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு பண்றதுக்கு இந்த ஒரு வேலை தான் கிடைச்சதா? டீ வியாபாரத்துல என்னாச்சு? டெய்லி எல்லாருமே இதத்தான் அதிகமா கேக்குறாங்க. இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன கிண்டல் பண்றாங்க. அவங்க என்ன எந்த விளையாட்டுலயும் சேர்த்துக்க மாட்டாங்க. எந்த விளையாட்டை விளையாடணும்? இப்பவே விளையாடலாம். உங்க கூட இல்ல, அவங்க கூட விளையாடணும். இப்படி சொல்லிட்டு அவன் எதுவுமே சாப்பிடாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். சூரியோட அப்பா சூரி சொன்னதை கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஏன்னா அவரால தான் சூரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவன்கிட்ட இருந்து விலகி போயிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள்ல இருந்து அவரு டீ விற்கிறதோடவே வேற ஒரு வேலையும் தேடிக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் சூரியோட ஸ்கூல்ல குழந்தைங்கள வெளியில ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போக பிளான் பண்ணாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் ஒரு காட்டுக்கு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, சரியா? குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. சூரி வீட்டுக்கு வந்ததும் அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொன்னான். அப்பா, எங்களை ஸ்கூல்ல காட்டுக்கு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. எனக்கு தேவையான பொருட்களை பேக் பண்ணி கொடுங்க. அடேங்கப்பா, ரொம்ப நல்லதா போச்சே. போகும்போது ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தை நீ எடுத்துட்டு போ. அங்க போய் நீ ஏதாச்சும் சமைச்சு சாப்பிடலாம், சரியா? சரிப்பா, கண்டிப்பா. அப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லணும். நான் புது வேலையை தேடிக்கிட்டே இருக்கேன். இனிமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ அவமானப்பட தேவையில்லை. அவங்க உன்கிட்ட நல்லா பேசுவாங்க. நிஜமாவா? ஆமா. சூரி சந்தோஷமா அவங்க அப்பாவை கட்டி அணைச்சுக்கிட்டான். சில நாட்களுக்கு அப்புறம் அந்த காட்டு ட்ரிப்புக்கு போறதுக்கான நாளும் வந்தது. எல்லாரும் அந்த காட்டுக்கு போனதுமே ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் எல்லாரையும் 4 குரூப்பா பண்ண போறேன். அதுல ஒருத்தர் லீடர் கூட இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒண்ணா இருந்து எல்லா வேலையும் பண்ணணும். எல்லாருமே லீடர் பேச்ச கேட்கணும், சரியா? எல்லாரும் அவங்களோட பேக் எடுத்துக்கிட்டு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அடே, யார லீடர் பண்ணி வச்சிருக்காங்க? இவனுக்கு டீ தவிர ஒண்ணுமே தெரியாதே. எல்லாரும் சிரிச்சாங்க. சூரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. கொஞ்ச நேரம் நடந்ததுக்கு அப்புறம் அயன் சோர்ந்து போயிட்டான். சரி, நீங்க கொஞ்சம் நிக்கலாம், ஏதாச்சும் சாப்பிடலாம். மத்தவங்களும் ஒத்துக்கிட்டு அங்கேயே நின்னு போயிட்டாங்க. இல்ல, நாம நிக்க கூடாது. இப்படியே நின்னோனா நாம லேட் ஆயிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டும் ஆக போகுது. என்ன, லீடர் பண்ணிட்டாங்கன்னு எங்களுக்கு ஆர்டர் போடுறியா? ஆ, இல்லை, நாங்கள் வரமாட்டோம். நீ போகணும்னா போ. நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வருவோம். போ. சூரி எவ்வளோ சொல்லியும் கூட அவங்க அங்கேயே நின்னுட்டாங்க. லீடருங்கிறதுனால சூரியால அவங்கள விட முடியல. அவனும் அவங்களோடயே இருந்துட்டான். கொஞ்ச நேரத்திலேயே டீச்சரும் மற்ற குழந்தைங்களும் முன்னாடி போயிட்டாங்க. ஆனா இவங்க அதே இடத்துல இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே திரும்ப ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா சீக்கிரமாவே சூரியாஸ்தமனம் ஆயிடுச்சு. அதனால இருட்டாவும் ஆயிடுச்சு. ஐயோ, நைட் ஆயிடுச்சே. இப்போ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதே. மற்ற குழந்தைங்களும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா எப்படிப்பட்ட திருப்பம் வந்ததுன்னா அங்க இருந்து வழியை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடுச்சு. அதனால அவங்க அங்கேயே தங்க வேண்டியதாயிடுச்சு. இப்ப எனக்கும் வழி தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு நாம சத்தமா கத்தி ஆகணும். உடனே எல்லாருமே சேர்ந்து டீச்சரையும் மற்ற கிளாஸ் குழந்தைங்களையும் சத்தமா கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லாம போச்சு. டீச்சர், டீச்சர், அட, நான் கூப்பிடுறது கேக்குதா? நாங்கள் மாட்டிக்கிட்டோம். யாராச்சும் இருக்கீங்களா? எல்லாருமே கத்தினாங்க. ஆனா எந்த பதிலும் கிடைக்கல. நாம ரொம்ப பின்தங்கிட்டோம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு முன்னாடி போற வழியும் தெரியாது. அதனால நாம இங்கேயே இருக்கணும். நாம ஒருவேளை இன்னும் முன்னாடி போனா நாம வழி தவறி போலாம். இல்லை, நாம ட்ரை பண்ணோம். சரியான இடத்துக்கு நம்ம போனா. ராத்திரி ரொம்பவே ஆயிடுச்சு. விலங்குகளோட பயமும் இருக்கு. டீச்சர் நம்மள தேடி கண்டிப்பா வருவாங்க. அதனால நாம இங்கேயே இருந்தாகணும். எல்லாருக்கும் அதுதான் சரின்னு பட்டது. அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ராத்திரி ஆயிடுச்சு. பலமான குளிர் காத்தும் வீசிக்கிட்டு இருந்தது. அதோடவே அவங்க கிட்ட இருக்கிற சாப்பாடும் தீந்து போயிட்டு இருந்தது. அட, சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் தண்ணி கூட காலி ஆயிருமே. ஐயோ, இப்போ நான் சாப்பிட்றேன். நம்ம போயாகணுமே. ஆனால் எங்கே போகிறது? ரோடு எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியலையே. எனக்கு இங்கேயே ரொம்ப பயமாக இருக்குது. ஏதாச்சும் விலங்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது?
ஐயோ எனக்கு ரொம்ப குளிருது. எனக்கும் குளிருது, நான் தீ பத்த வைக்கிறேன். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து தீய பத்த வச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நெருப்பு கம்மியாயிட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணுறது? நெருப்பு கூட அணைஞ்சிக்கிட்டே இருக்கேன். காட்டு மிருகம் வந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த குளிரில் நாம செத்துருவோம் போலியே. சூரி கொஞ்சம் யோசிச்சு இப்படி சொன்னா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னோட பேக்குக்குள்ள ஒரு கிண்ணமும் டீ தூளும் இருக்கு. அது நெருப்பு அணைஞ்சதுக்கு அப்புறமாவும் சூடாதான் இருக்கும், நம்மளையும் சூடா வச்சுக்கும். சூரி உடனே அந்த கிண்ணத்தை வெளியில எடுத்தான். அப்புறம் எல்லாரும் அவங்களோட தண்ணியை கொடுத்தாங்க. ஆனாலுமே தண்ணி கம்மியா இருந்தது. அங்கேயே பக்கத்துல கொஞ்சோண்டு பனி இருந்தது. அவன் அதை எடுத்துக்கிட்டான். அந்த பிளாக் டீயை செஞ்சு முடிச்சதுமே அவங்க பத்த வச்ச நெருப்பும் அணைஞ்சிடுச்சு. அதை குடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே நல்லா இருந்தது. எல்லாரும் அவனை பாராட்டவும் செஞ்சாங்க. ஆனா அயன் மட்டும் எதுவுமே பேசாம டீயை குடிச்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இலைகளோட சத்தம் கேட்டது. எல்லாருமே பயந்து போய் பின்னாடி இருக்கிற மரத்தை பார்த்தாங்க. அது கடைசியில பார்த்தா அவங்களோட டீச்சர் தான். எல்லாருமே நிம்மதி பெருமூச்சை விட்டாங்க. கேம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் டீச்சர் அவங்கள எல்லாரையும் புகழ்ந்து பேசிட்டு இருக்கும்போது, அவங்க எல்லாரும் இப்படி பாதுகாப்பா இருக்கிறதுக்கான காரணம் சூரிதான்ட்டு அயன் சொன்னான். அயன் இப்படி சொன்னதை கேட்டு சூரி ரொம்ப சந்தோஷப்பட்டான். சூரியோட புத்திசாலித்தனத்தை பத்தி கேட்டு எல்லாரும் அவன் கிட்ட நட்பா இருக்க நினைச்சாங்க. சூரிக்கு மட்டும் டீ பண்ண தெரியாம இருந்திருந்தா இன்னைக்கு அந்த குழந்தைங்க அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு முதல் தடவையா அவன் ஒரு டீ காரனா இருந்ததுக்கு பெருமைப்பட்டான். அடுத்த நாள் ரொம்பவே சந்தோஷமா அவன் தன்னோட அப்பா கிட்ட போய் நடந்ததை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னான். அட, ரொம்ப நல்லதா போச்சு. உனக்கு ஒரு நல்ல செய்தி. நான் இன்னொரு வேலைய தேடிட்டேன். சூரி இத கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தான். இல்ல அப்பா, நீங்க வேலைய மாத்திக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க எந்த வேலைய செஞ்சாலும் அது நல்ல வேலைதான். அப்புறம் எந்த வேலையும் சின்னதோ இல்ல பெருசோ கிடையாதுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சூரியோட அப்பா இத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து சூரி ரொம்பவே சந்தோஷமா தன்னோட அப்பாக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் சூரி ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்ததுமே எல்லாரும் அவன் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதோடவே அவனோட விளையாடவும் செஞ்சாங்க.